அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் போகுக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே ஆக்கி தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தியானமும் தியாகமும் அனக வாழ்வு என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டுள்ளார்கள். அதிலே இதுவரை 4 அத்தியாயங்கள் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே அதற்கு அடுத்த அத்தியாயம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் தியானமும் தியாகமும் அனக வாழ்வு. ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். தலைப்பு, அதாவது அத்தியாயம் 5, தொழுகையும் தொண்டும். உலக வாழ்வில் மக்கள் உண்மையான இன்பம் அடைய வேண்டுமானால் தினமும் குறிப்பிட்ட வேளையில் அமைதியான இடத்தில் இருந்து உலக நலத்தை உளத்திற்கொண்டு பிரார்த்தனை செய்திடல் வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்துவிட்டால் மட்டும் போதாது, அது சிறிது நேரத்தில் முடிந்து விடுவதால் மீதி நேரத்தை இயன்ற அளவுக்கு தொண்டு புரிவதில் கழிக்க வேண்டும். ஒரு வகையில் தொழுகை, பிரார்த்தனை, துதித்தல் அல்லது தோத்தரித்தல் எல்லாம் ஒரு பொருளை குறிப்பனவேயாம். பல வழிகளில் சதா ஓடிக்கொண்டிருக்கும் மனத்தை அப்படி ஓடாதிருக்கவும், சலனமற்று ஒரு நிலையில் சிறிது நேரம் இருக்கச் செய்யவும் இந்த தொழுகை ஒருவனுக்கு உதவுகின்றது. அப்படி ஒருமையுறு மனத்தில் உள்ளொளி பெருகுகின்றது. நிராசையோடு தயாநலம் பேணும் உளத்தில் அறிவறிய உண்மை பல வெளிப்பட்டு உணர்ந்து கொள்ளப்படுகின்றது. அந்த உண்மையை கொண்டு வாழ்வில் நலம் பெறவும் முடிகின்றதாம். ஆகவே தொழுகை ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அவசியம் வேண்டியுள்ளது என்பது தெளிவாம். புறவுடல் வாழ்வுக்கு உணவு எவ்வளவு தேவையோ அதைவிட இந்த தொழுகை அல்லது பிரார்த்தனை ஓர் ஆன்ம விளக்க அகவாழ்வுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாம். இவ்வுண்மையை அறிந்தே முன் ஞானியர் பலரும் மனித வாழ்க்கையில் தொழுகைக்கு தனி இடம் வழங்கி வைத்துள்ளனர். முக்கியமாக ஆலயங்கள் தொழுகைக்குரிய பீடமாய் அமைக்கப்பட்டன. ஆலயந்தொழுவது சாலவும் நன்று என்று ஓதியும் வைத்தனர். கோயில்கள் வந்தனை வழிபாட்டு விழாக்களுக்கு மட்டுமல்ல, தொழுகைக்கும் உரிய இடமாம். அக்கோயில்களில் தனித்து துதித்து தொழுதேற்றி வழிபடற்கும் ஒருமித்திருந்து கூட்டு வழிபாடு இயற்றுவதற்கும் வசதிகள் இருக்க வேண்டியது அவசியம். தனி பிரார்த்தனை மண்டபங்களும் திறந்தவெளி இடங்களும் தொழுகைக்கு அமைத்துக் கொள்ளவும் படுகின்றன. இவ்விடங்களில் மக்கள் அக புற தூய்மையோடு இருந்து பொதுநலம் கருதி இறைவனை துதித்தும் வேண்டுகை புரிந்தும் வரல் வேண்டும். இப்படி பரந்த நோக்கோடு உலக நலம் ஓங்க வேண்டும். பிரார்த்தனையில் ஒருவன் தனக்கு தனியாக ஏதும் வேண்டிக் கொள்ள வேண்டியதே இல்லை. ஏனெனில் அவனும் உலகில் உள்ள எல்லாரிலும் ஒருவனாய் இருக்கின்றான். ஆகையால் உலக நன்மை அவனுக்கும் உரியதேயாகின்றதாம். மேலும் பொது நோக்குடையவன் தற்போதமுற்று தானே யாவருமாயிருப்பதை உணர்ந்து கொண்டிருப்பதால் அவனது பிரார்த்தனை அகண்டமாய் நிறைவுற்றதாய்த்தான் இருக்க முடியும். தன் சிறிய தேகபோக அளவில் குறுகி நின்றுவிடக்கூடாதாம். இப்படி பிரார்த்தனையை சுயநல நோக்கத்தோடு மட்டும் புரியாது, பொது நலங்கருதி செய்வதுதான் சாலச் சிறந்ததாம். இவ்வுண்மையை நன்கு உணர்ந்து தொழுகை புரிய வேண்டியிருப்பதால் அக உண்மையை பற்றிய விசாரமும் உடன் விளங்க வேண்டியுள்ளதாம். ஆகையால் அக உண்மையை விளக்கி காட்டுவதற்கென்றே மூர்த்தி, தல, தீர்த்த, ஆலய நிர்மாணம் செய்து வைத்தனர் ஆன்றோர். அக உண்மையான ஆன்ம கடவுள் தத்துவ விளக்கத்தை மக்கள் பலரும் புரிந்து கொண்டு வழிபட்டு உய்யும் பொருட்டே நம் சிற்பாலயங்கள் யாவும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளனவாம். கோயிலில் புறவாயில், திருக்குளம், கொடிமரம், பலிபீடம், திரைமறைப்பு, குருக்கள், மூல விக்கிரகம் முதலியன ஒரு யோகியின் அக அனுபவத்தில் ஆதார நிராதார உண்மைகளை விளக்குவனவாம்.
புற நுழைவாயில்தான் மூலாதாரம், திருக்குளம் சுவாதிட்டானம், கொடிமரம் மணிபூரகம், பலிபீடம் அநாகதம், திரைமறைப்பு விசுத்தி, குருக்கள் ஆஞ்ஞை இவை ஆறும் ஆராதார விளக்கம் கொண்டவை. மேல் விக்கிரக நிலையே ஏழாவதாகிய நிராதார சகத்திர பீடமாம். இங்குதான் கடவுள் வடிவ தோற்றம் விளங்குவதாம். இங்கு செல்கின்றவர்களுக்கு இவ்வுண்மைகளை சொல்லாமற் சொல்லி விளக்க உள்ளன. ஒவ்வொன்றும் மக்களும் நன்முயற்சியோடு சென்று திருமுன் நின்று பிரார்த்தனை புரிந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிவு தெளியா பருவம் முதலே இவ்வழிபாட்டு பழக்கம் உண்டாகிவிட்டால் பின்னர் அறிவு முதிர முதிர உண்மை விளக்கம் கண்டுகொள்ளப்படும். அப்போது தம் வேண்டுகையை ஏற்று அருள் பாலிக்கின்றது. புறமூர்த்தி வடிவத்திலிருந்து அல்ல, அகநிலைப்பதியே உன்னின்று உதவுகின்றதாக காண்கின்றனர் அந்த மெய்யறிவு பெற்றோர். இவர்கள் இவ்வாலயத்தில் பெறுகின்ற ஞான அனுபவம் இவர்களுக்கு பின்னாளில் என்றும் உடனிருந்து பயனளிப்பதாம். இவர்கள் பின்னர் புற ஆலயத்திற்கு சென்று ஆக வேண்டியதில்லை. அப்படியே சென்றாலும் கூட இவர்களின் நாட்டம் அக உண்மையில்தான் பொருந்தி இருக்கும். புறச் செயல்களில் விருப்பு வெறுப்பற்று நிரதிசையானந்தத்துடன் தான் இருப்பார்கள். மக்களுக்கு ஆலய வழிபாடு தொழுகையோடு நின்று விடுவதல்ல, வேண்டிக் கொள்வதை அடையப் பெறுவதற்குரிய முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். அம்முயற்சிகள் தான தர்மங்களாய், அறிவு விளக்க உயிர் விளக்க செயல்களாய் விளங்குவனவாம். இவைகளே நல்ல தொண்டு எனப்படும். ஆகவே தொழுகையின் பயன் தொண்டால் விளைவு கொள்ள உள்ளதாம். இந்த நோக்கத்துடன் தான் ஆலயங்களை அடுத்து தர்மசாலைகளும் கலை அறிவு வழங்கும் கல்விச்சாலைகளும் நிறுவி அடிக்கடி விழா வைபவங்களுக்கு ஏற்பாடும் செய்து வைத்திருக்கின்றனர். இவை போக மக்களினத்திற்கு வேண்டியவை உணர்ந்து தேவைகளை நிறைவேற்ற பலவான தொண்டுகளை செய்து வரல் அவசியமாம். மனித வாழ்வே தொண்டு செயலாக விளங்க வேண்டியிருக்கின்றது. முன் தலைப்புகளில் குறிக்கப்பட்ட தயாஞானமும் தயவு செயலுமே இங்கு இத்தொழுகையும் தொண்டுமாக மலர்ச்சியுற்று திகழ்வனவாய் அறிய வேண்டும். தயவு ஞானமே தொழுகையின் மூலம் சத்விசாரத்தின் முடிவாய் கண்டுகொள்ளப்படுவதாம். தயவுதான் உண்மை தெய்வ வடிவாக உள்ளதை புற விக்கிரகத்தில் பாவிக்கப்படுவதாக ஆலய வழிபாட்டில் காணப்படுகின்றது. தயா ஞான அனுபவம் அடைவதற்காகத்தான் ஆலயம் இன்று தேவையாய் இருக்கின்றது. முன் தோற்றுவிக்கப்பட்ட ஆலயங்கள் பலவும் யோக ஞானானுபவ சித்தியின் பொருட்டாய் உண்டாக்கப்பட்டிருத்தலின் இப்பொழுது திருவருளால் வெளியாக்கப் பெற்றுள்ள வடலூர் சத்திய ஞான சபை ஒன்றே முக்கியமாக இத்தயா ஞானத்தை வழங்க உள்ளதாம். இதில் பெறப்படும் அருட்பெருஞ்சோதி அனுபவம் உருவத்திடை நின்று பெறுவதாய் உள்ளதாம். இது குறித்து நம் வள்ளலார் சுத்த சன்மார்க்க அனுபவம் எல்லாம் கண்டத்திற்கு மேலுள்ள சிரோபாகத்தில்தான் என்று உரைத்துள்ளதை கொண்டு தெளியலாம். இதில் கீழாதார அனுபவங்கள் அடங்கித்தான் இருக்கின்றன. அதற்கு மேலும் இம்மேனிலையில்தான் பெறலரும் பேர்கள் யாவும் கிடைக்கப் பெறுகின்றனவாம். இந்த உயர் அனுபவத்தை குறிக்கவே நம் வடலூர் சத்திய ஞான சபையும் அருட்பெருஞ்சோதி தீபமும் வழங்கப்பட்டுள்ளனவாம். இந்த ஆலய வழிபாட்டு விளக்கம் நம் சத்திய ஞான சபை தத்துவ விளக்க நூலில் கண்டுகொள்ளலாம். இந்த மெய்யறிவாலயம் என்னும் சத்திய ஞான சபை உலகியல் கோயிலை போன்ற ஒன்றல்ல. இதில் அருள் ஞானானுபவமே குறிக்கோளாய் இருக்கின்றது. அடுத்த தலைப்பு ஞான சபை வழிபாடு. இந்த ஆலயம் அருள் ஞானத்தை அடிப்படையாய் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் செய்யப்படும் வழிபாட்டு முறையும் அருள் ஞான சம்பந்தமுடையதாக இருப்பதாம். அருள் உணர்வைத்தான் சத்திய தர்மசாலையில் பெறப்பட உள்ளது. இங்கு உண்டியளித்து கூழ்வார்த்து உயிர் விளக்கம் செய்து வைக்கப்படுகின்றது. இதனை அடுத்து சத்திய கலா நிலையம் மெய்யறிவு விளக்கத்தை தரவென்றே தோற்றுவிக்கப்பட்டதாம். ஆகவே இந்த தர்மசாலையில் உயிர் விளக்கமும் கலாசாலையில் அருள் அறிவு விளக்கமும் உண்டு பண்ண பெற்றுக்கொண்டு மேல் சத்திய ஞான சபைக்கு சென்று திருமுன் நின்று முறையாக தொழுதேத்தி வரல் வேண்டும். இப்படி இங்கு புற வழிபாடு செய்து பழகி வர வர பணிவும் அன்பும் தயவும் உள்ளத்தில் ஒளிவிட ஆரம்பிக்கும். அதே சமயம்
புருவத்திடை நின்று அகத்திலங்கும் உண்மை அருட்பெருஞ்சோதியையும் உள்ளவாறு கண்டுகொள்ள உதவுகின்றதாம். இவ்வாறு அகப்பதியை கண்டுகொண்டு விட்டால் பின்னர் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் இந்த உண்மை ஞானசபை வழிபாட்டை நடத்தலாம். இவ்வழிபாட்டு முறைதான் உலகத்து மக்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாய் அமைவதாகும். இதில் தொழுகையும் தொண்டும் எப்படி நிறைவேற்றப்படுகின்றன என்பதை ஈண்டு கவனிப்போம். ஞானாலய வழிபாட்டில் தொழுகையும் தொண்டும் ஒன்றையொன்று பிரிந்திருக்கவில்லை. ஒன்றை விட்டு ஒன்றை ஏற்கக்கூடாது. பிற ஆலய வழிபாட்டு முறையில் தான் தொழுகையும் தொண்டும் பிரிந்து விளங்கும். அங்கு இத்தொழுகையையும் தொண்டையும் இணைத்து கொண்டு வழிபாடாற்ற வழியில்லாதிருக்கின்றதாம். அப்படி செய்யவும் வேண்டியதில்லை என்பது அவ்வழியினர் உட்கோள் ஆம். அதாவது புற ஆலயங்களில் சென்று விக்கிரக மூர்த்திகளின் முன் நின்று தரிசிப்பதும் தொழுது வேண்டிக் கொள்வதும் பிரசாதங்களை பெற்று மீள்வதும் தான் வழிபாடாக உள்ளது. மேற்கொண்டு தொண்டு செய்வதெல்லாம் பலனை இச்சித்து வேண்டுகை அடைய பெற கருதியே இயற்றப்படுவனவாம். இத்தொண்டு செயல் புரியப்படும் போது அங்கு தொழுகைக்கு இடமில்லை. அத்தொழுகை இயற்றும் போது அங்கு தொண்டுக்கு இடமில்லையாம். மேலும் இத்தொழுகை உண்மை கடவுட்சந்நிதியில் உள் உணர்ச்சியோடு செய்யப்படுகின்றதில்லை. இத்தொண்டும் அருள் நிறை தொண்டாக அமைகின்றதில்லையாம். இதனால் உயர்நலம் பயக்கும் ஞானாலய வழிபாடு சிறப்புற்று இலங்குவதாய் உள்ளது. இதில் நாம் முதலில் அருள் ஞானத்தை பெற்று அகப்பதிவால் கலவாது கலந்து நிற்கின்றோம். இது தொழுகையின் கூறாகும். அந்நிலை நின்றே தயவு செயலாக உலகுயிர் எல்லாம் விளங்க தொண்டு மேற்கொள்ளுகின்றோம். இப்படி அகம் ஒன்றிய இறைநிலையில் நிற்பதால் தொழுகை நிறைவேறி தொண்டாகவும் சதா வெளிப்பட்டு கொண்டே இருப்பதாம். தயவு வடிவினாய் உள்ள மனிதன் தன் இயற்செயலாகவே தயவு செய்தலை அல்லது தொண்டு செய்தலையும் உடன் கொண்டு திகழ்கின்றான். இவன் விஷயத்தில் இத்தொழுகையும் தொண்டும் பிரிவற்றதாய் விளக்கும் அதன் ஒளியும் போல விளங்கிக் கொண்டே இருக்கின்றனவாம். இந்த விளக்கும் அதாவது தீபச்சுடரும் அதன் ஒளியும் இரண்டுபடாத அத்துவிதமானதாம். விளக்கில்லாமல் ஒளி இருக்க முடியாது, ஒளி இல்லாத விளக்கும் கிடையாது. ஆகையால் கடவுளும் அவர்தம் அருட்செயல் விளக்க உலகமும் அத்துவிதமாம். இந்நிலை கொண்ட மனிதனும் அக்கடவுள் மயமாய் திகழ்ந்து இலங்குங்கால் உள்ளொளி வடிவாயும் புற தயா செயலோடும் வாழ்கின்றவனாகின்றான். இந்நிலை வாழ்வுதான் இவனுக்கு தொழுகையும் தொண்டுமாக உள்ளதாம். புறக்கோயில் வழிபாட்டு முறையில் ஒருவனுக்கு தெய்வமும் உலகமும் பிரிவுற்று தோன்றலால் அகமும் புறமுமாக அலையுறுகின்றான். இரண்டிடத்தும் அவனுக்கு நிலையான வாழ்வு உண்டாகாது போகின்றதாம். ஆகவே மெய்யான நலம் பெற யாவரும் மெய்ஞான ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுவதே சாலவும் நன்றாம். அடுத்த தலைப்பு ஞான தொழுகை. தொழுகை அல்லது பிரார்த்தனையை பலரும் செய்கின்றனர். அது எத்தனையோ வகையில் நடைபெறுகின்றது. ஒவ்வொருவரின் உள்ள தூய்மைக்கும் திட நம்பிக்கைக்கும் தகுந்தபடி இத்தொழுகையால் ஒரு சில நலம் பெறுகின்றனர். உண்மை ஞானம் பெறாதவர்கள் எதை தொழுவது, எதை வேண்டி பிரார்த்திப்பது, எப்படி வேண்டுவது என்பனவற்றை புரிந்து கொள்ளாமல் அவத்தையில் பிழைத்துக் கொண்டிருக்கின்றனர். இவர்களெல்லாம் உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டு தொழுது நலம் பெறவே ஈண்டு சில குறிப்பாம். 1. எதை தொழுவது என்பது அடுத்த தலைப்பு. எதை தொழுவது என்பது குறித்து விளக்குவாம். தொழுகை புரிவதற்கு வேண்டப்படுவது ஏதாவது ஒரு குறிப்பொருள், அதாவது ஒரு உருவப்பொருளாய் முதலில் இருப்பது நன்றாம். ஏனெனில் உருவப்பொருளில் தான் எளிதில் கண்ணும் மனமும் ஓர்மையுற்று நிற்க முடியும். உருவற்ற அருவ நிலையில் மன ஓர்மை பழக்கம் ஏற்படுவது மிக கடினம். இம்முறையில்தான் முன்னோர் விக்கிரக வழிபாட்டை வலியுறுத்தினதாம். விக்கிரகங்களில் அலங்கார மிகுதியும் கவர்ச்சியும் இருப்பின் மனம் ஈர்க்கப்படுவது இயல்பே. ஆனால் மனம் அந்த அழகிலேயே ஈடுபட்டு மெய்மறந்து நின்றுவிடக்கூடாது என்பதற்காகவே இலிங்க வடிவங்களை குறிக்கோள் வடிவாக அமைத்தனர். இலிங்கம் என்றாலே குறி அல்லது அடையாளம் என்றும் இலயமாகி அல்லது ஒடுங்கி கிடக்கும் இடம் என்றும் பொருள்படும். ஆகையால் மனதை
இந்த வடிவில் ஓர்மையுற்று நிற்கச் செய்வது எளிதாம். மேலும் இந்த இலிங்கத்தினின்று உலகியல் தோற்றம் எல்லாம் வெளிப்படுகின்றதையும் நினைவிற்கொண்டு நிற்க ஏதுவாயும் இருக்கின்றது. இதைவிட தீபம் அல்லது விளக்கு சுடர் ஒளி வழங்கி அசைவர நின்று மனத்தினையும் தன்வண்ணமாக மாற்றிட உதவுகின்றதாம். இதனால் இதனையே நம் ஞானாலயத்திலும் அருள் ஒளி விளக்கும் அருட்பெருஞ்சோதி தெய்வ வடிவமாய் போற்றிக் கொள்ளப்படுகின்றதாம். அவ்வொளி முன் நின்று தொழுது கரைந்து அதுவாகி நிலைத்தற்கு தொழுகை முறை பயனாகின்றது. மற்ற எந்த இடத்திலும் எந்த வடிவத்திலும் கற்பித்துக் கொள்ளப்படும் தெய்வ திருவுருவம் உண்மையை வழங்கா. தலைப்பு 2. எதை வேண்டி பிரார்த்திப்பது? குழந்தை பருவம் முதலே உயிர் உணர்விலே தேவை பகுதி தோன்றி விரிவடைய தொடங்கி விடுகின்றது. இயற்கை, பசி, தாக, உணர்ச்சி, புலன், அவா, சூழ்நிலை இவைகளால் பலவித தேவைகள் உண்டாகி விடுகின்றன. அத்தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பலர் உதவி எதிர்பார்க்கப்படுகின்றது. மனித தரத்திற்கு அப்பாற்பட்ட பேருதவியை தெய்வ திருவருளால் அடைதல் கூடும் என்பது மேலோர் கொள்கை. ஆகையால் தெய்வத்திடம் தொழுது வேண்டிக் கொள்வது சிறந்த முறையாம். ஆனால் மக்கள் தம் இயல் உண்மையையும் தமக்கு உண்மையான தேவை இன்னது என்பதையும் அறிந்து கொள்ளாது உள்ளதால் தெய்வ திரு முன்பு பிற இடங்களிலும் தமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றும் நம் நாட்டினருக்கும் தம் இனத்திற்கும் இன்னின்னவை தேவை என கருதி கொண்டு வேண்டி பிரார்த்திக்கின்றனர். இவர்களின் வேண்டுகை உண்மை தேவையாக இருந்தாலும் இருக்கலாம், தேவை இல்லாமலும் இருக்கலாம். தேவையில்லாததை வேண்டி பெறுவதால் எதிர்பாராத தீமை விளையக்கூடும். அப்படிப்பட்டதை ஒருவன் வேண்டக்கூடாதென்றோ? அன்றியும் ஒருவன் எதனை வேண்டி பெற்றாலும் கூட அத்தோடு அவனுடைய தேவை முற்றும் பூர்த்தியாகி விடுகின்றதில்லை. மேலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் அவ்வேண்டுகை விருப்பு அவாவாகி நின்று தொல்லை நிறை பிறவிகளில் செலுத்தி கொண்டே இருக்கும். ஆகையால் ஒருவன் வேண்டத்தக்கது எல்லாம் வல்ல இறைவன் திருவருளேயாம். அதுதான் ஒருவனுடைய உண்மை தேவையை காலத்தை வழங்கி மேல்நிலைக்கேற்றி முடிவில் தன்னிலையில் சேர்த்து கொள்ளும் போது யாவும் நிறைந்தவனாய் பிற தேவை ஏதும் வேண்டப்படாதவனாய் ஆகிவிடுகின்றான் மனிதன். ஆகையால் உண்மை நிறையருளே ஒருவனுடைய தேவையாம். அவ்வருளை அல்லாது பிற எப்பொருளையும் குறித்து பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ளுதல் பொருந்தாது. அறிவில் சிறந்த பெரியார்கள் உலகெல்லாம் நலம் பெற்று வாழ விரும்பி கேட்கின்றனர். ஆனால் அந்த நலம் கூட மெய்ஞான சார்பற்றதாய் இருக்கும்போது மக்கள் சமுதாயத்திற்கு உண்மை தேவையற்றதாய் போகின்றது. தேவைப்படாததை நற்றி வேண்டி பெறுவதால் உலகுக்கு நன்மை விளையாது போம், தீமையே கூட உண்டாகலாம். ஆகையால் திருவுளமறியாது பெரும் வேள்விகள் புரிந்து வேண்டிக் கொள்ளுவதால் நன்மை எந்த அளவுக்கு அடைந்து விட முடியும்? எனவே திருவருள் ஒன்றையே எக்காலத்தும் எவ்விடத்தும் விளைந்து கொள்ளல் வேண்டும். அப்படி வேண்டிக் கொள்ள வேண்டிய அருள் உண்மையை பற்றி அறிந்து கொள்ள சத்விசார ஞானமும் தேவையாம். அந்த விசார ஞான விழி திறக்க ஒருமையும் தயவும் கொண்டு உண்மை ஞானாலய திருமுன் ஆகிய புருவ மத்தியிலிருந்து உண்மையை காட்டிக் கொடுக்கும்படி உள்ளொளியை முதலில் வேண்டி வர வேண்டும். உள்ளத்தில் நிராசையோடு கூடிய தயவு தோன்ற உண்மையெல்லாம் உள்ளவாறு வெளிப்பட்டு விளங்கும். ஆண்டவரின் அருள் உண்மை கூட அப்பொழுதுதான் தெளிந்து கொள்ளப்படும். அடுத்த தலைப்பு 3. எப்படி வேண்டுவது? உள நிகழ்வோடு தாழ்ந்து பணிந்து விண்ணப்பித்துக் கொள்ளுதல் முறையாம். அப்படி முறையீடு செய்து கொள்ளத்தக்க இடம் ஆண்டவர் சந்நிதியே ஆம். பொதுவாக கடவுள் எங்கும் நிரம்பியுள்ளவரே எனினும் ஆலயத்தில் எழுந்தருளி விளங்குவதாகவும் அங்கு சென்று பிரார்த்திப்பதுதான் சரி எனவும் உரைப்பர். அந்த ஆலயங்களில் சிறந்ததான நம் ஞானாலயம்தான் உண்மை கடவுள் நன்கு வெளிப்பட்டு அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்றார். அவ் ஆலயத்தையும் அதில் வளர்பதியையும் நம்மில் கண்டு கொண்டுள்ளதால் அவர் முன் நின்று தொழுது வேண்டுவது பொருத்தமானதாம். நம் திருவருட் பிரகாச வள்ளல் திருவாய் மலர்ந்து அருளியுள்ள திருவருட்பாவில் மிகுதியாகவே திருவருளை விளக்கியும் வேண்டியும் பெற்றும் அனுபவித்தும் பாவகையான் முறையீடுகள் பல செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் அப்படியே ஞானசபா துவாரமாகிய புருவ மத்தியிலிடத்திலிருந்துதான் உள்வளர் ஒளிச்சந்நிதியில் ஓதி பயன்பெறலாம்
என்பது அருளாணை. ஓதுபவன் தூய மனத்தோடு அவ்வுணர்வுமயமாய் மேற்படி குருவனோடு நின்று உள்நோக்கும் போது சிறநடு சிற்றொழியை பதியுருவாய் உணர்கின்றான். இது அவனும் பதியும் இரண்டாக விளங்கும் துவித நிலையாக இருக்கின்றது. இந்நிலை நின்று முறையிட்டு வேண்டி வந்தால் முடிவில் தான் கெட்டு அதுவாம் நிலை விளங்கும். இந்த ஒன்றுபட்டிலங்கும் நிலையே அத்துவிதமாம். இது இரண்டற்ற நிலையாகும். துவித நிலையில் பல நாட்சாதனையில் விளைவு கொள்ளுவது இந்த அத்துவித சாத்திய நிலையாம். சாதனா நிலையையே விசார நிலை என்றும் சாத்திய நிலையை அனுபவ நிலை என்றும் கூறுவர். இவ் அனுபவ நிலையினின்று வாழ்வதுதான் அருள் வாழ்வாகும். இச்சாத்திய நிலையை அடைந்து நின்று வாழுகின்ற நம் வள்ளற்பெருமான் திருவருட்பாவாலே இத்தொழுகையையும் தொண்டையையும் விளக்கித் தருகின்றது என்பது உண்மையாம். அத்துவித நிலையிலிருந்து தொழுது வேண்டுவதும் தொண்டு புரிவதும் எப்படி என்றால், எல்லாம் வல்ல பதியை தன் அகத்தில் கொண்டு நின்று அது தன்னிலிருந்து வெளிப்பட வேண்டுவது தொழுகையாம். வெளிப்பட்ட அது அருட்செயலாய் காரியப்பட்டு கொண்டுள்ளது தொண்டாம். அந்நிலை அத்துவித வாழ்வுதான் அம்பல வாழ்வாய் அருள் வாழ்வாய் இருக்கின்றதாம். ஒவ்வொருவரும் இந்த அருட்பெரும் இன்ப வாழ்வை அடைந்திட வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகையாம். அவர் செய்யும் பிரார்த்தனையை பாருங்கள். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பியருள் ஜோதியளித்தன் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்பதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போர் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இதன் குறிப்பு விளக்கம் யாதெனில் தனது பாசாந்தகார சிற்றணுத்துவ நிலையை முதலில் குறிக்கின்றார். அதாவது இந்த அளப்பரிய அகண்டாகார வெளியிலே இருந்து வருகின்ற ஒரு குறிப்பிட்ட சிற்றணுவில் இப்பொழுது திருவருள் வெளிப்பட்டு எழுந்தருளி உள்ளதாம். உண்மை விளக்கம் சிறிதும் தோன்றாத இந்த மகா பிரபஞ்ச வெளிப்பேரந்தகார இருள் இரவாக குறிக்கப்படுகின்றதாம். இந்த இருள் நிலைக்கு முன் பின் இரண்டும் அளவற்றதாய் இவ்வணு உள்ள நிலை நடுவுற்றதாய் தோற்றுகின்றதால் இச்சிற்றணுவுக்கு நடு இராத்திரி வேளையாக உள்ளதென கொள்ளப்படுகின்றது. இந்த ஓர் அணுவிலே திருவருள் ஒளி வெளிப்பட்டதன் காரணமாக அவ்வணு ராமலிங்க அடிகளின் வடிவமேற்றுள்ளதாம். அந்த சிற்றணு இதுவரை உணர்வற்று உண்மையை உணர முடியாது கற்பனா பாவனை செய்து அறிய திறனற்று இருந்து வந்துள்ளதாம். இப்பொழுது அத்திருவருள் அவ்வுணர்வை எழுப்பிவிட்டதால் எழுந்து தன்னியல் உண்மையையும் அந்த அருள் வழி உண்மையையும் கண்டு வேண்டிக் கொள்ளுகின்றதாம். இப்பொழுது அருட்பிரகாசமாய் விளங்கும் இந்த கடவுளணுவே அனாதிகாலமாக பெரும் பிரபஞ்ச வழியில் மாயா அந்தகாரத்திடை இருந்துதான் வந்திருக்கின்றதாம். அக்கடவுளனு ராமலிங்க வடிவு ஏற்று தன்னை அருள் வழியாய் வெளிப்படுத்தி கொண்டு அத்துவிதமாய் விளங்கி நிற்கும் தருணம் இப்படி வேண்டிக் கொள்ளச் செய்கின்றது. வேண்டுகின்ற அந்த ஆன்மரூபியும் வேண்டப்படுகின்ற அருட்ஜோதி கடவுளும் இரண்டாக இல்லாது அத்துவிதமாய்த்தான் இருக்கின்றது. அணுவுக்குள்ளிருந்து அருள் பாலிக்கின்ற இறைவனையே அவ்வணுவே அனக நிறை அனுபவத்தால் அருட்பிரகாச வள்ளலாக ஆக்கப்பெற்று விளங்குகின்றதாம். இந்த அருட்பிரகாச வடிவம் அகில நிறை ஆனந்த சொரூபமாய் உள்ளதாம். இந்த பெரிய இன்ப அனுபவ நிலையை ஒவ்வொரு பக்குவ ஆன்மாவாம் மனிதனும் அடைந்திட வேண்டும் என்பதுதான் வள்ளலாரின் வேண்டுகையாம். இப்படிப்பட்ட தொழுகைதான் உண்மையான தொழுகையாகும். தொழுகின்றவனை தொழப்படும் பொருளாக ஆக்குவது இத்தொழுகை. திருவருட்பாவே இதற்கு உற்ற எடுத்துக்காட்டாகும். அடுத்து தலைப்பு உலகத் தொழுகைகள். தொழுகையை குறித்து அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. அதுபோலவே உண்மையான மேற்கூறப்பட்ட சுத்த சன்மார்க்க தொழுகையை பற்றி அறிந்து கொண்டிருப்பவர்களும் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று கூற முடியாது.
இன்று உலகத்தில் நடைபெறும் தொழுகையெல்லாம் மிக குறைபாடு கொண்டதாய் இருக்கின்றதாம். ஆலயங்களில் சென்று தொழுகின்றது சமய கொள்கை பழக்கமாக இருக்கின்றது. அதனால் தொழுகின்றவன் தனது கடமையை செய்துவிட்டதாக கருதி கொள்ளுகின்றான். இந்த புறத்தொழுகை விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துகின்றனர் ஒரு சில சமயத்தவர். சிலர் ஆலயம் சென்று தொழுதலை பெரிதாக கருதுகின்றார்கள். இல்லை, எங்கும் கடவுளை தொழலாம் என்று நினைந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒருவன் தனது பெற்றோரையும் பெரியோரையும் தலைவரையும் மரியாதைக்காக வணங்குவதே நல்லது. ஆனால் உள்ளத்தில் உண்மையான பணிவும் அன்பும் இருந்து புறத்தில் எவ்விதமான வணக்கத்தையும் புரிதல்தான் நன்றாம். மனத்தில் அகங்கார போதமும் அலட்சிய பாவமும் இருக்க புறத்தே மட்டும் வணக்கம் நமஸ்காரம் என்றும் பிற சொற்களை கூறிக்கொண்டும் உணர்ச்சி அற்று இருத்தலில் என்ன பயன்? இவை போன்றே வெற்று உபசாரத்தின் பொருட்டு மரியாதைக்காக புகழ் மொழிகளை கூறிவிட்டு உள்ளத்தில் மேலான எண்ணம் ஒருவரை பற்றி கொள்ளாவிடின் என்ன பயனோ? இப்படி ஆலய வழிபாட்டு விஷயத்திலும் கூட பக்தியும் நம்பிக்கையும் பற்றுதலும் இல்லாமல் செய்யப்படும் கோலாகல நிகழ்ச்சிகளால் நற்பயன் எப்படி விளங்கும்? இக்காலத்தில் அறிவு வளர்ச்சி மனோகரண எல்லையில் அதிகம் தழைத்திருக்கின்றது. அக உலகாகிய ஆன்ம பிரதேசத்தில் இன்றைய மனிதனின் அறிவு நுழையாதிருக்கின்றது. ஆகையால் அறிவியலார் எதையும் கண்ணை மூடிக்கொண்டு சரி என ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு உண்மை என அறியப்படுகின்றதோ, எந்த அளவுக்கு பொது நல விளைவு ஏற்படும் என தெரிகின்றதோ அந்த அளவுக்குத்தான் எதையும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். தொழுகை விஷயத்திலும் இந்த நன்மை விளைவின் அளவையும் அவசியத்தையும் அறிந்துதான் ஏற்க முற்படுவார்கள். உண்மை ஞானம் விளங்காததால் தொழுகையின் அடிப்படை தத்துவம் அறிந்து கொள்ளப்படுகின்றதில்லை. உலகத்தாரின் கூட்டுறவுக்காக ஏதோ ஓரளவு தொழுகை முறையை தழுவிக் கொள்ளுகின்றனர் சிலர். உலக இளைஞர்களின் மனத்தில் உயிரிரக்கமும் தொண்டு மனப்பான்மையும் அருகி கிடத்தலில் வழிபாட்டு விஷயத்தில் அக்கறை செல்லவில்லை. இதனால் இவர்களின் வாழ்வும் பணிவும் அன்பும் ஏற்படாமல் முரட்டுத்தனமும் அடங்காமையும் தாம் அதிகரித்து வருகின்றன. கல்வி நிலையங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் குழப்பமும் கட்டுப்பாடின்மையும் தோற்றுகின்றன. அரசியலிலும் கூட சீர்கேடுகள் ஏற்படுகின்றன. மக்கள் உயர் அறிவு வழங்கப் பெற்றுள்ளவர்கள் அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் நல்லின்பம் பெற வேண்டுவதுதான் பொருத்தமானது. அந்த உயர் அறிவு யாதனில் உண்மை தயவு ஞானம்தான். அது புலன் அவா கடந்து ஒழுக்கத்தோடும் பணிவோடும் இருந்து வேண்டிக் கொண்டால் உள்ளவாறு விளங்கும். எல்லா உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் காரணமாயிருக்கும் ஒன்று எல்லாம் வல்ல தயாஞான பரம்பொருள் என்ற உண்மையை அறிந்து கொள்ளப்படும். இந்த ஞானம் வந்தால் வாழ்வில் தொழுகையும் தொண்டும் எவ்வளவு இன்றிமையாதன எனவும் விளங்கும். இப்படியாகத்தான் அறிவியலான் அருளறிவு பெற்று மேன்மையுற வேண்டியுள்ளான். உண்மை அறியாமலே முன்னோர் வழிவந்த நம்பிக்கையாலும் பழக்கத்தாலும் தொழுது கொண்டிருக்கின்றவர்கள் ஓரளவு கோரிக்கையை நிறைவேற்ற பெற்றுத்தான் வருகின்றார்கள். அந்த நம்பிக்கை கூட இல்லாதவர்கள் நஷ்டம் அடைந்தவர்களே யாவர். உண்மையை நன்கு அறிந்து கொண்டு விட்டால், தயவு செயலின் அவசியத்தை புரிந்து கொண்டு விட்டால் உலகில் தொண்டு பெருகும். அத்தொண்டின் வளர்ச்சிக்கு ஆதரவாக தொழுகையும் உடன் பெருகி வரும். அடுத்த தலைப்பு தொண்டர் தொண்டன். பேருலகை படைத்து இதில் மக்களை தோற்றுவித்து உண்மையெல்லாம் வெளிப்பட உதவுகின்றார் அருட்பெரும் கடவுள். அக்கடவுள் ஒருவர்தான் உண்மையில் இருந்து கொண்டு எவருமாய் யாவுமாய் தோற்றி நின்று தன் அருளின்ப பெருநிலையை வெளிப்படுத்துகின்றார். கடவுள் இருத்தலின் கடவுள் இயற்கையில் சச்சிதானந்த பரம்பொருளாய் இருத்தலின் அவர் இயற்கை உண்மையாம் சத்துப்பொருள் ஒளிவடிவாய் இருக்கின்றார். அந்த ஒளிப்பொருளை கொண்டு பலவாகிய உயிர் வடிவங்களை ஆக்கி அவற்றில் சித்தென்றும் அறிவு விளக்கத்தை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். இதுவே அச்சத்து பொருளின் சித்து விளக்க நிலையாம். இச்சித்து விளக்கத்தால் தான் பக்குவ மனித வடிவில் உண்மை இன்பம் இன்னதென்று தெளிந்து அனுபவிக்கப்படுகின்றதாம். இது அந்த சத் சித் பரம்பொருளின் ஆனந்த நிலையேயாம். ஆகவே சச்சிதானந்த பதியாய் உள்ள கடவுள்தானே
இந்த மனித வடிவேற்று சச்சிதானந்த அனுபவத்தோடு விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது ஞானானுபவ பெருநிலையாகும். இந்நிலை உண்மை சாதாரண மன அறிவு கொண்ட மக்களுக்கு விளங்குகின்றதில்லை. மனிதன் தன்னை பிறப்பும் வாழ்வும் இறப்பும் கொண்ட தேக வடிவினனாகத்தான் அறிந்து கொண்டிருக்கின்றான். இவனுடைய மனத்தில் ஓரளவு உண்மை காணவல்ல பகுத்தறியும் ஆற்றல் வெளிப்பட்டிருக்கும் காரணத்தால் தன் அகத்தில் இருக்கும் அருள் இறை ஒளியையே முடிவில் கண்டுவிட்டிருக்கின்றான். இந்த அக ஒளியை ஒவ்வொருவரின் அகத்தும் இருப்பதாயும் அறிந்து கொண்டுள்ளான். இந்த அகப்பொருளே கடவுளாகவும் இதனை சார்ந்து இரண்டர கலந்து அதுவாகி விடுதலே மனித பிறப்பின் குறிக்கோள் என்றும் அறிந்திருந்தான். அந்நிலை எய்தியிருந்த சிறிது கால வாழ்வில் அவன் பெற்ற ஆற்றலும் இன்ப அனுபவமும் முன்பு எவ்விதத்தும் கிடைக்கப்பெறாதனவாய் இருந்ததால் மிகவும் போற்றிக் கொள்ளப்பட்டன. இந்நிலைக்கு ஏற்றி வைக்கப்படவே மனிதனை படைத்து அவனுக்கு தேவையானவையெல்லாம் வழங்கி வருகின்றார் ஆண்டவர் என்பது அன்னோர் கருத்தாம். ஆண்டவர் ஈகை மிக்க உடையவர் ஆதலின் மக்களுக்கு யாவும் வழங்குகின்றார். அதிலும் எவர் தன்போல் ஈகை குணம் மிகுந்திருக்கின்றனரோ அவர்களுக்கே பரிந்து உதவுகின்றார் என்பது ஞானியர் அனுபவம். ஈகை அல்லது தயவுதான் கடவுள் தன்மை என கண்டிருந்த மேலோர் அக்கடவுள் நிலை எய்த அவரின் திருவருளை அடைய வேண்டி தாமும் தம்மையொத்த மக்களிடத்தில் தயை பூண்டு ஒழுகலாயினர். இத்தயவாளர்களே மெய்த்தொண்டர்களாவர். இத்தொண்டர்களுக்குத்தான் தயா பெரும்பதியும் வேண்டியனவெல்லாம் வேண்டியாங்கு சிறிதும் தடையின்றி வழங்கி கொண்டிருக்கின்றாராம். இப்படி தொண்டர்களுக்கு இடையராது உதவி நிற்கும் இறைவரைத்தான் தொண்டருக்கு தொண்டு புரியும் பெருந்தொண்டனாக மொழியப்படுகின்றது. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ பிரமனின் படைப்பு பிரமனோ மாலோன் உந்தி வந்தோன் மாலோன் ஆதிசேதனின் பாரம் ஆதிசேதனோ உமை விரல் மோதிரம் உமையோ சிவனார் இடக்கூறு சிவனோ தொண்டருக்கு தொண்டன் ஆதலின் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் படுமோ என வினவி வியந்து ஓதப்படுகின்றதாம். தொண்டர் மனித பிறப்பி ஏற்றுள்ளதாவர். மீண்டும் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ பிரமனின் படைப்பு பிரமனோ மாலோன் உந்தி வந்தோன் மாலோ ஆதிசேதனின் பாரம் ஆதிசேடனின் பாரம் ஆதிசேடனோ உமை விரல் மோதிரம் உமையோ சிவனார் இடக்கூறு சிவனோ தொண்டருக்கு தொண்டன் ஆதலின் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் படுமோ என்று வினவி வியந்து ஓதப்படுகின்றதாம். தொண்டர் மனித பிறப்பி ஏற்றுள்ளவராவர். இவர்களுக்கு தொண்டு புரியும் கடவுளோ தோன்றா துணையாய் எங்கும் இருந்தும் தோன்றும் துணையாய் பிறர் வடிவிலிருந்தும் உதவிக்கொண்டே இருக்கின்றார். இந்த தொண்டு செயல்படுவதற்கு அவசியம் இத்தொண்டர்களே ஆவர். இந்த தொண்டர்கள் இல்லையானால் கடவுளர் தொண்டு எப்படி வெளியாவது? அது இறை இயற்கை செயலாக வெளிப்பட்டாலும் அறிந்து அனுபவிக்க ஒரு தொண்டன் இல்லையேல் பயன்படாதென்றோ? ஆகவே தொண்டரின் பெருமை அளவிடற்கே அரியதாகும். கடவுளே தொண்டர் வடிவில்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த தொண்டன் தொண்டர்நாதன் தனியாயும் தொண்டர் உடனாயும் தொண்டர்க்கு வேறாயும் விளங்க வல்லவராவார். இவ்வுண்மையெல்லாம் அறிந்து கொண்ட மனிதன் தன்போல் தன்னின மக்களும் கண்டு இன்புறல் வேண்டும் என்ற ஆவல் பெருக்கால் பிறர்க்கும் உதவத் தலைப்பட்டான். அத்தலையாய செயலே பெரும் தொண்டாக உள்ளதாம். அத்தலையாய செயலே பெரும் தொண்டாக உள்ளதாம். இறை உண்மையை காண்பதற்கு தொழுகையும் அறிவார்கண்ட இறை உண்மையை வாழ்வு பெற்றுக்கொள்ளற்கு தொண்டும் வேண்டப்படுகின்றனவாம். இறை உண்மையை காண்பதற்கு தொழுகையும் அறிவார்கண்ட இறை உண்மையை வாழ்வில் பெற்றுக்கொள்ளற்கு தொண்டும் வேண்டப்படுகின்றனவாம். தொழுகையின் உண்மையும் தொண்டின் உண்மையும் உள்ளவாறு புரிந்து கொள்ளாது உலகில் பலர் தொண்டர்கள் என்றும் தாசர்கள் என்றும் அடியார்கள் என்றும் சேவகர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு தங்களை அதிகம் வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். இவர்கள் இறைநிலையைக் கண்டு ஒன்றி நில்லாமலும் ஒன்றி நின்று இறையருள் ஒளியை பரப்பாமலும் எப்படியோ இருந்து பிழைத்துவிட்டு போய்விடுகின்றனர். உண்மை தொழுகையும் தொண்டும் இருந்தால் இந்த அவலப்பிழைப்பு உண்டாகாது என்பது திண்ணம். அடுத்த தலைப்பு திருத்தொண்டர் புராணம். தொண்டனாம் இறைவனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதி பேரின்ப நலம் பெற வேண்டும் என்ற உட்கோளோடுதான் சேக்கிழார் என்ற அருட்பெரியாரால்
திருத்தொண்டர் வரலாற்று குறிப்பு நூல் ஆக்கி வழங்கப்பெற்றதாம். இது தோற்றுவிக்கப்படும் முன் இறையருள் விளக்கும் வரலாறு முறைப்பட தெரிந்து கொள்ள வழியற்று இருந்தது. ஜீவக சிந்தாமணி என்ற புலன் விருந்து வரலாற்று கதை நூலே பரவிக்கொண்டிருந்ததாம். அதனை தடுத்து உண்மை வெளிப்பட இத்தெய்வ நூல் வகுக்கப்பட்டது. இதில் குறிக்கப்பட்ட தொண்டர்கள் அல்லது நாயன்மார்கள் இறைபக்தி நெறியை வலியுறுத்தி இறை இன்ப நிலையை அடைவிக்க வந்தனராம். இது அக்காலத்திய தேவையாகவும் பொருத்தமானதாகவும் இருந்து வந்துள்ளது. பக்தியின் தீவிர சக்தியால் இறை இன்பம் அடைந்திடலாம் என்பது குறிப்பு. இதனை வைத்தே சேக்கிழார் திருச்சிற்றம்பல சந்நிதியிலிருந்து தொழுது நின்று உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அருள்மொழியை பெற்று தொண்டர்தம் வரலாற்றை விரித்து பாடலானார். மனோ வாக்குக்கு எட்டாத பரம்பொருளை உணரும் மெய்யறி உணர்வுதான் இங்கு கடவுள் அருளாக கொள்ளப்படுகின்றது. இந்த அருள் உணர்வைத்தான் அவர் பெற்றார். அதுவே உள்ளிருந்து இறையருள் வாக்காய் வெளிப்பட்டு விட்டதாம். அவர் தம் தொழுகையின் பயன் அருண்மொழியை பெற்றதே என்னலாம். அதனாலே பின்னர் அவர் அருண்மொழி தேவர் என்ற பெயரையும் பெற்றுவிட்டாராம். அலகில் சோதியன் மலர் சிலம்படியை அம்பலத்தே கண்டு வாழ்த்தி வணங்கினார். அப்போது அம்பலவன் திருமுடியில் நிலவும் நீரும் கண்டு கொண்டார். இந்த நிலவும் நீரும் சோதியும் இறைவனின் அறிவு, அன்பு, இன்பம் ஆகிய திரிதேகத்துவ நிலையை சுட்டுவனவாம். இந்த இறைநிலை பேற்றினை உலகவர் கண்டடைய என்றே இப்பக்தி காவியத்தை இயற்றினார் என்ப. இதில் பக்தி பெருக்கே முதலிடம் பெற்றுள்ளதால் சுத்த அருள்நிலைக்கு இடம் காணவில்லை போலும். இதனால் உயிரிறக்க சுத்த தயவு நெறி இதில் விளங்குகின்றதில்லையாம். இதனால் இத்தொண்டர் நெறியை பற்றி ஒழுகி முத்தி பெறுதலில் சுத்த சன்மார்க்க சித்தி வாழ்வு வந்து எய்தாது என்பது இன்று தெளிவாகின்றது. ஆகையால் தொழுகையும் தொண்டும் நிறைவு பெற்று வாழ்வு நிலை ஏற்பதற்கு சுத்த சன்மார்க்கத்தை அடைந்து தொழுகையும் தொண்டும் புரிதல் வேண்டியிருக்கின்றது. உண்மை தொழுகைக்கும் தொண்டுக்கும் உதவ வந்துள்ள வடலூர் சத்தியஞான சபையையும் தர்மசாலையையும் கலா நிலையத்தையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். புறநிலையில் கண்டு கொள்ளுவதோடு அகத்தையும் ஞான சபையையும் அதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியையும் கண்டு அடைதல் வேண்டும் என்பதே நம் வள்ளப்பெருமானின் திருவுள்ளமாகும். அக ஞான சபையில் தொழுது அடையும் அருட்பெருஞ்சோதி நிலை தான் முதன்மையானது. அந்த ஜோதி நிலை நின்றே அருளாலே வாழ்வதுதான் உண்மை தொண்டு புரிதலாகும். இங்கு அருட்ஜோதி அம்பலவனை வாழ்த்தி வணங்குவது மட்டும் அல்லாது வாழ்த்தி வணங்கி வாழ்தலும் சேர்ந்து கொள்ளுகின்றதாம். இந்த அருள் அம்பலவன் தொண்டர்நாதனாய் எக்காலும் அருளின்ப பெருவாழ்வை உலகில் வரு தொண்டர் குழாத்திற்கு எல்லாம் வழங்கிக் கொண்டே இருப்பவராவார். அவருடைய அருள் அடைவாலே இன்று மனிதன் அவரையே சத்திய ஞானமன்றிலே கண்டு தொழுது அவர்மயமாகி நின்று உலகில் அழிவர இருந்து அருட்பெரும் தொண்டு புரியவும் வல்லவனாகி விடுகின்றான். இத்தொண்டால் உலகம் எல்லாம் ஓய்வு பெறுவது சாத்தியமாம். அதுவே ஆண்டவரின் திருவுள்ள கிடக்கையாகவும் இருக்கின்றது. உலக மக்கள் சமுதாயத்தில் இந்த தொழுகையும் தொண்டும் ஓங்குவனவாக. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.